இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மியான்மர் விஷயத்தில் ஆசியான் குரலை ஒருங்கிணைக்கும் பிரதமர் அன்வாரின் முயற்சிக்கு சிங்கப்பூர் அமைச்சர் பாராட்டு. மியான்மர் விவகாரத்தில் ஆசியான் நாடுகளின் நிலைப்பாட்டை ஒருங்கிணைப்பதில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காட்டும் தீவிரத்தை சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் வெகுவாக பாராட்டியுள்ளார். நெருக்கடி மிகுந்த அந்நாட்டை நிர்வகித்து வரும் SAC எனப்படும் தேசிய நிர்வாக மன்றம் மற்றும் NUG எனப்படும் தேசிய ஒற்றுமை அரசாங்கத்துடனும் அன்வார் நேரடி தொடர்பில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றார் அவர். இவ்வாண்டு ஆசியான் தலைமை பொறுப்பை மலேசியா ஏற்றுள்ள நிலையில் போட்டி தரப்பான SAC மற்றும் NUG தலைவர்களுடன் கடந்த மாதம் அன்வார் தனித்தனியாக பேச்சு நடத்தினார். பிறகு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசானும் தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் மாரிஸ் சாங்கியா பொங்சோ இணைந்து சென்று மேற்கொண்டு பேசினர். இந்நிலையில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையின் போது மியான்மரில் அமைதியும் நல்லிணக்கமும் மலர வேண்டும் என்பது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. PKR உதவி தலைவர் தேர்தலில் சேவியருக்கு பிறகு ரமணன் சாதனை, பேராளர்களின் நம்பிக்கைக்கு நன்றி. PKR கட்சி வரலாற்றில் டத்தோ சேவியர் ஜெயக்குமாருக்கு பிறகு உதவி தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய தலைவராக, அதுவும் இரண்டாவது அதிக வாக்குகளுடன் சாதனை படைத்துள்ளார் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன். இது பேராளர்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை புலப்படுத்துவதாக குறிப்பிட்ட ரமணன், இது மகத்தான ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது வெறும் தனித மனித வெற்றி அல்ல, பல்லின மக்களையும் பிரதிநிதிக்க வேண்டி பேராளர்கள் ஒருமித்த கருத்தோடு செய்துள்ள விவேகமான தேர்வாகும். எனவே நீதி நேர்மை கொள்கைகளை முன்னிறுத்தி மக்களின் குரலாக விளங்குவேன் என சுங்கைபூலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் உறுதியளித்தார். தேர்தலுக்கு பிறகு இது கட்சியால் வலுப்படுத்தும் நேரம். கேஅடிலானின் அடிப்படை கொள்கைக்கான சீர்திருத்த உணர்வு ஒருபோதும் மங்காது என்றார் அவர். மக்களுக்கான ரோன் 95 பெட்ரோல் விலை உயர்த்தப்படாது, பிரதமர் அன்வார் உத்தரவாதம். மக்களுக்கான ரோன் 95 பெட்ரோல் விலையை அரசாங்கம் உயர்த்தாது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். அப்பரிந்துரை இதற்கு முன் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டது. அதற்கு தாம் ஒப்புக்கொள்ளவில்லை என ஜொஹூரில் PKR கட்சியின் ஆண்டு பொது பேரவையை முடித்து வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் சொன்னார். நேரம் மற்றும் சந்தை விலையை பொறுத்து ரோன் 95 பெட்ரோல் விலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். ஆனால் இந்நாட்டில் உள்ள 4 மில்லியன் வெளிநாட்டவர்களுக்கு பெட்ரோல் விலை உயர்த்தப்படும். அந்நிய நாட்டவர்கள் மட்டுமே 3 அல்லது 4 பில்லியன் வரை பெட்ரோல் மானியத்தை அனுபவிக்கின்றனர். ஒருவேளை இனி ரோன் 95 பெட்ரோல் வாங்க வேண்டும் என்றால் அடையாளம் அட்டையை காட்ட வேண்டி வரலாம் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். உலகில் எந்த நாட்டிலும் ஆடம்பர கொள்கைகளை அடுக்கி வைத்திருக்கும் பணக்கார வர்க்கத்திற்கு பெட்ரோல் மானியம் வழங்கப்படுவதில்லை என்றார் அவர். தன் கையே தனக்கு உதவி, கோத்தோங் ரோயாங்கில் இறங்கிய தாமன் ஸ்ரீ மூடா மக்கள். திடீர் வெள்ள பிரச்சனையால் அடிக்கடி அவதியுறும் ஷா அலாம் தாமன் ஸ்ரீ மூடா மக்கள் நேற்று சனிக்கிழமை தாங்களே கோத்தோங் ரோயோங் கூட்டுறவு துப்புரவு பணியில் களம் இறங்கினர். தாமன் ஸ்ரீ மூடாவை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்ற கருப்பொருளில் மேற்கொள்ளப்பட்ட அத்திட்டத்திற்கு தாமன் ஸ்ரீ மூடா இடைநிலை பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தை சேர்ந்த 25 தன்னார்வலர்களும் நேரில் வந்து ஆதரவு கரம் நீட்டினர். தாமன் ஸ்ரீ மூடா, புகித் கெமுனிங், பத்து லாபான் ஆகிய இடங்களில் துப்புரவு பணிகளுக்கு திட்டமிடப்பட்டு நேற்று தாமன் ஸ்ரீ மூடாவில் அப்பணி மேற்கொள்ளப்பட்டது. குடியிருப்பாளர்களும் திடீர் வெள்ளத்திற்கு காரணமாக உள்ள கால்வாய் குப்பைகளையும் மணல் உள்ளிட்ட பிற கழிவுகளையும் அகற்ற உதவினர். சேகரிக்கப்பட்ட குப்பைகளும் கழிவுகளும் லாரிகள் வாயிலாக கழிவு பொருட்களை கொட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. ஜிங்க் குழாய்களால் கால்வாய்கள் சுருங்கியது, நீர் ஓட்டத்தில் கழிவுகள் சிக்கிக் கொண்டது போன்ற பிரச்சனைகள் தாமன் ஸ்ரீ மூடாவில் நீடிக்கின்றன. வெள்ள தடுப்பு பணிகள் என்ற பெயரில் வேலிகள் போடப்பட்டுள்ளன. ஆனால் வேலிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. கோலாலம்பூர் முன்னாள் கால்பந்து வீரர் கோபிநாத் 52 வயதில் மறைவு. முன்பு கோலாலம்பூர் கால்பந்து அணிக்கு விளையாடியவரான கோபிநாத் கார்டியாக் அரெஸ்ட் எனப்படும் திடீர் இதய முடக்கம் காரணமாக 51 வயதில் நேற்று காலமானார். நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வந்தவரான கோபிநாத்
1992 முதல் கோலாலம்பூருக்கு விளையாடி 1993 மற்றும் 1994 ஆண்டுகளில் FA கிண்ணத்தை வென்றார். எனினும் தனது கால்பந்து வாழ்க்கையின் உச்சகட்டத்தை நெருங்கும் முன்னரே காய பிரச்சினை அவரை வாட்டி வதைத்தது. இதனால் 19 தடவை முட்டிக்காலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு 1999 வெறும் 25 வயதிலேயே தீவிர கால்பந்திலிருந்து கோபிநாத் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெறுவதற்கு முன் சிறிது காலம் அவர் பேராக் அணிக்கும் விளையாடியுள்ளார். விரைவு பேருந்தில் கடத்தப்பட்ட 30 பச்சை ஓணான்கள் பறிமுதல். விரைவு பேருந்தில் 30 பச்சை ஓணான்களை கடத்தும் முயற்சி கிளந்தான் ஜெலியில் முறியடிக்கப்பட்டது. சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் ஒரு பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஜெலி போலீசும் சோதனையில் பங்கேற்றது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் கெடாவிலிருந்து கிளந்தான் செல்லும் வழியில் அப்பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டது. பெட்டியில் இருந்த முகவரியை பார்த்தால் அனுப்புனர் கெடா கூலிமை சேர்ந்தவராவர். பாசிர்பூதேவில் உள்ள ஒரு நபரிடம் ஒப்படைப்பதற்காக அந்த ஓணான் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அவை பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து இருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் போலீஸ் உத்தரவாதத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கூண்டில் இருந்த குரங்கின் மீது சாயத்தை ஸ்ப்ரே அடித்த ஆடவர் கைது. பெர்ஹெலிதான் அதிரடி. கூண்டில் இருக்கும் குரங்கின் மீது நீல நிற சாயத்தை ஸ்ப்ரே அடித்து வைரலான ஆடவர் கைதாகியுள்ளார். சட்டம் 716 என அழைக்கப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் 86வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி பெர்ஹெலிதான் எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை அந்நபரை கைது செய்தது. சுங்கைபுலோ போலீஸ் தலைவர் முகமது ஹாஃபிஸ் முகமது நூர் அதனை உறுதிப்படுத்தினர். முன்னதாக பேஸ்புக்கில் வைரலான வீடியோ தொடர்பில் பெட்டலிங் மாவட்ட கால்நடை சேவைத்துறை அதிகாரி ஒருவர் போலீசில் புகார் செய்திருந்தார். எனினும் அதன் விசாரணை பின்னர் பெர்ஹெலிதானிடம் ஒப்படைக்கப்பட்டது. அச்சம்பவம் ஷா அலாம் U17 தாமாண்டேசா மோகேஸ் என ஒருபடும் பகுதியின் ஒரு வீட்டின் வெளியே நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. வாயில்லா பிராணிகளையும் விலங்குகளையும் மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி துன்புறுத்தக் கூடாது என பொதுமக்கள் ஹாஃபிஸ் நினைவுறுத்தினர். மெந்தகாப் கல்குவாரி காளியம்மன் திருவிழாவில் SPM மாணவர்கள் சிறப்பு. டத்தோ சிவகுமார் சிறப்பு வருகை. பஹாங் மெந்தகாப் கல்குவாரி காளியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா நேற்று சனிக்கிழமை சிறப்பாக நடந்தேறியது. மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ N சிவகுமார் சிறப்பு வருகை புரிந்தார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ் பள்ளிகளுக்கு பல்வேறு நல்லெண்ண உதவிகளை வழங்கி வரும் பெர்சாத்துவான் பெமாங்குவான் புத்ரா வாவாசான் திராம் பஹாங் சங்கம் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. SPM மாணவர்களுக்கு திருவிழா காலத்தில் அவர்கள் சிறப்பு செய்வது இதுவே முதன்முறையாகும். அவ்வகையில் பஹாங் முழுவதும் குறைந்தது 5 ஏக்களை பெற்ற 35 இந்திய மாணவர்களுக்கு தலா 200 ரிங்கிட் ஊக்கத்தொகையும் அங்கீகார விருதும் வழங்கப்பட்டது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் அவற்றை எடுத்து வழங்கினார். இவ்வேளையில் SPM மாணவர்கள் சிறப்பிக்கப்பட்டது இவ்வாண்டு திருவிழாவை மேலும் மெருகூட்டியதாக ஆலய தலைவர் சுதாகரன் தெரிவித்தார். ஹஜ் யாத்திரையின் போது 53 இந்தோனேஷிய யாத்திரிகள் மரணம். பெரும்பாலோருக்கு இதய கோளாறு. இவ்வாண்டு ஹஜ் யாத்திரையின் போது சவுதி அரேபியாவில் 53 இந்தோனேஷியர்கள் மரணம் அடைந்துள்ளனர். இருதய கோளாறே அதற்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு கூறியது. மே 23 வரைக்குமான நிலவரப்படி 19 இறப்புகள் மோசமான இருதய கோளாறு மற்றும் இதய முடக்கத்தால் ஏற்பட்டவை. அவர்களில் பலருக்கு ஏற்கனவே இருதய கோளாறு இருந்துள்ளது. இப்படி இருக்க உடல் உழைப்பை அவர்கள் சரிவர கவனிக்க தவறியதாக அமைச்சு கூறியது. இந்தோனேஷியாவில் இருந்து இவ்வாண்டு புறப்பட வேண்டிய 2,03,320 யாத்திரிகளில் இதுவரை 1,57,800 பேர் மெக்கா புறப்பட்டுள்ளனர். தலைநகரில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட உகாண்டா நாட்டு பெண்கள் 7 பேர் கைது. தலைநகர் ஜாலான் நாகசாரி மற்றும் ஜாலான் சங்காட்டில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த 7 ஆப்பிரிக்க பெண்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். KL ஸ்ட்ரைக் போர்ஸ் குடிநுழைவுத்துறை மற்றும் DBKL இணைந்து மேற்கொண்ட ஒப்ஸ்னோடா சோதனையில் 25 முதல் 42 வயதிலான
அந்த உகாண்டா நாட்டு பெண்கள் சிக்கினர். ஆணுரைகள், டிஷ்யூ பெட்டிகள், 450 ரிங்கிட் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. அப்பகுதியில் நடந்து செல்லும் வெளிநாட்டவர்களை குறிவைத்து அவர்களின் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் 150 முதல் 200 ரிங்கிட் வரையில் அவர்கள் கட்டணம் விதிப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. கைதான 7வரும் மாவட்ட குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குடிமக்கள் திருமணம் செய்வதை ஊக்குவிக்க $14,700 தரும் தென்கொரியா. பிறப்பு விகிதம் கடுமையாக சரிந்துள்ள தென்கொரியாவில் அப்பிரச்சனையை கையாள அந்நாட்டு அரசு வித்தியாசமான அணுகுமுறையில் இறங்கியுள்ளது. அதாவது, திருமணம் செய்து கொள்ளும் ஜோடிகளுக்கு ரொக்க உதவிகள் வழங்கப்படுகின்றன. அதுவும் எப்படி? நிச்சயதார்த்தம் தொடங்கி திருமணம், தேனிலவு வரைக்குமான செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. மக்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அதன் நோக்கம். பிறப்பு விகித குறைவால் இதற்கு முன் ஊராட்சி மன்றங்கள் பிரசவ மானியங்களை அமல்படுத்தியிருந்தன. இப்போது அடுத்த கட்டமாக இந்த ரொக்க உதவி திட்டத்தை சியோல் செயல்படுத்துகிறது. புசான் மாவட்டத்தில் ஊராட்சி மன்றமே ஏற்பாடு செய்த சுயம்வரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தோர் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் $14,700 வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிவதை தடுக்க இதுவும் ஒரு முயற்சி என மாவட்ட அதிகாரி கூறினார். இந்தியாவில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆடவர் குடும்பத்தோடு தற்கொலை. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு ஆடவர் தனது மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகளோடு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக மே 8ஆம் தேதி மருத்துவர்கள் உறுதி செய்ததை அடுத்து 40 வயது கிருஷ்ணகுமார் இந்த கூட்டு தற்கொலை முடிவை எடுத்துள்ளார். அவருடன் உயிரிழந்தது 34 வயது மனைவி டோலி, மகள்களான 12 வயது பூஜா, 6 வயது கீர்த்தி ஆகியோர் ஆவர். தற்கொலைக்கு அந்த தம்பதியர் 4 இரும்பு கொக்கிகள், 4 கயிறுகள் மற்றும் ஒரு ஏணியை வாங்கியுள்ளனர். சம்பவ இடத்தில் கிருஷ்ணகுமார் எழுதி வைத்திருந்த கடிதமும் கைப்பற்றப்பட்டது. மனைவி டோலியை கண்டாலே தனது தாயாருக்கு ஆகாது என்பதால், ஒருவேளை நாளையே தான் இறந்துவிட்டால் மனைவி நிலை என்னவாகும் என்ற பயத்திலேயே குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதாக கிருஷ்ணகுமார் அதில் எழுதியுள்ளார். இந்நிலையில் புற்றுநோய் விஷயம் தெரிந்ததிலிருந்து தன் மகன் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், ஆனால் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும் என கனவிலும் நினைக்கவில்லை என்றும் கிருஷ்ணகுமாரின் தந்தை சோகத்துடன் கூறினார்.